சிறைச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். அவரது நோயின் நிலையை பரிசோதித்த சிறைச்சாலை வைத்தியர்களின் பரிந்துரைகளுக்கு அமைய அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உயர் இரத்த அழுத்தம் மற்றும் அதிக சர்க்கரை அளவு காரணமாக சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு சிறைச்சாலை வைத்தியர்கள் அவரை கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றுமாறு பரிந்துரைத்துள்ளனர். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதியின் உடல்நிலையை தொடர்ந்து கண்காணித்து வரும் சிறைச்சாலை வைத்தியர்களின் பரிந்துரைக்கமைய அவருக்கு வீட்டுணவை வழங்குவதற்கான அனுமதியை சிறைச்சாலை தலைமையகம் வழங்கியுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க நேற்றிரவு சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அம்பாந்தோட்டை சூரிய விவ பகுதியில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் சந்தேக நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேற்படி நபர் கொஸ்கொட பகுதியில் இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான துப்பாக்கிதாரி என போலீசார் தெரிவிக்கின்றனர். கடந்த 31ஆம் தேதி கொஸ்கொட போலீஸ் பிரிவிற்குட்பட்ட துவமதுர கடலாமைகள் பாதுகாப்பு மத்திய நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் அறையொன்றில் உறங்கிக் கொண்டிருந்த 23 வயதுடைய இளைஞர் ஒருவர் பலியாகியிருந்தார். அந்த மத்திய நிலையத்தின் உரிமையாளரின் மகனே இவ்வாறு கொலை செய்யப்பட்டதுடன் அவர் சுற்றுலா வழிகாட்டியொருவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் பிரதான துப்பாக்கிதாரி சூரியவிவ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பேபகம பகுதியில் மறைந்திருக்கிறார் என்று கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய காலை போலீஸ் கூட்டத்தடுப்பு பிரிவு மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் சந்தேக நபரை கைது செய்வதற்காக நேற்று வெள்ளிக்கிழமை அதிகாலை 5 மணியளவில் சம்பவ இடத்துக்கு சென்ற விசேட தேடுதல் நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது சந்தேக நபர் போலீசார் மீது கைக்குண்டு ஒன்றை வீசியுள்ளார் என்று போலீசார் குறிப்பிடுகின்றனர். இதையடுத்து போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தின் போது அவர் உயிரிழந்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்க்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் வருகை தந்துள்ளார். சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணிலை காண இன்று காலை முதல் அரசியல் பிறப்பின் முக்கியஸ்தர்கள் படையெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் இன்று காலை ரணில் விக்ரமசிங்கவை காண சிறைச்சாலைக்கு விரைந்துள்ளார். அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் சிஐடியினரால் கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் மற்றும் கட்சி தலைவர்களின் பங்கேற்புடன் கொழும்பில் தற்போது ஒரு சிறப்பு கலந்துரையாடல் நடைபெறுகிறது. கொழும்பு மலர் வீதியில் அமைந்துள்ள அரசியல் கட்சி அலுவலகத்தில் இன்று நண்பகல் 12 மணியளவில் கூட்டம் நடைபெற்றுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆகியவற்றின் அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இந்த கலந்துரையாடலில் இணைந்துள்ளனர். தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நிலைமை மற்றும் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிப்பதே இந்த சந்திப்பின் முதன்மை நோக்கமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் இந்த கலந்துரையாடலில் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக குமார் துங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பில் தனது எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார். ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பயிர் அபயவர்த்தன தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போதே தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளார். இன்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு தெரிவிக்கின்றார். மேலும் அவர் தெரிவித்ததாவது, ஏனைய தலைவர்கள் நாளை ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகத்தில் 10 மணிக்கு கூட உள்ளனர். அப்போது தீர்க்கமான முடிவெடுப்பதோடு அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் கலந்துரையாடப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பிரபலமான முன்னாள் வேகப்பந்து வீரர் லஷித் மாலிங்கா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு நன்றி தெரிவித்துள்ளார். தனது முகப்புத்தக பதிவில் அவர் இந்த விடயத்தை தெரியப்படுத்தியுள்ளார். அந்த பதிவில் மேலும் 2009 மீண்டும் விளையாட்டுத்துறைக்கு திரும்புவதற்கு நீங்கள் எனக்கு உற்சாகம் அளித்தீர்கள். அதனால் மேலும் 11 ஆண்டுகள் நாட்டுக்கு வெற்றிகளை கொண்டு வர முடிந்தது. எப்படியும் எப்போதும் மஹிந்த ராஜபக்சவே என குறிப்பிட்டுள்ளார். வீழ்ச்சியடைந்துள்ள பொதுஜன பெரமுனவின் செல்வாக்கை மீண்டும் மீட்டெடுக்கும் முயற்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஈடுபட்டுள்ள நிலையில் ராஜபக்ச குடும்பத்திற்கு எதிராக பயன்படுத்தப்படும் முக்கிய ஆயுதமான சொத்து தேடல் ஆயுதத்தால் ராஜபக்ச குடும்பத்தை குறிவைக்க அரசாங்கம் தயாராகி வருவதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தனது அரசியல் பகுதியில் தெரிவித்திருக்கிறது. ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த 2 சக்தி வாய்ந்த உறுப்பினர்கள் மீது நாளைக்குள் பல கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.
ராயபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த இந்த 2 சக்தி வாய்ந்த இளைஞர்களின் வீடுகள், வங்கி கணக்குகள் மட்டுமல்லாமல் அவர்களது மனைவிகளின் அனைத்து சொத்துக்கள் குறித்தும் விசாரணை குழுக்கள் ஏற்கனவே விசாரணைகளை முடித்துவிட்டன என அறியப்படுகிறது. இந்த விசாரணைகள் தற்போது மிகவும் கூர்மையான முடிவை நோக்கி நகர்கின்றன. அதன்படி அடுத்த சில வாரங்களுக்குள் ராயபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த இந்த 2 சக்தி வாய்ந்த உறுப்பினர்கள் மீதும் கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகளின் பேரில் வழக்கு தொடரப்படும் சூழ்நிலை உருவாகும் என்றும் அறியப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் ஜனாதிபதி சட்டத்தரணியும் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளருமான சுமந்திரன் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். சுமந்திரன் தனது சமூக ஊடக பக்கத்தில் இன்று வெளியிட்டுள்ள பதிவிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அந்த பதிவில், பாரிய குற்றங்களுக்காக அரசு தலைவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், எவரும் சட்டத்திற்கு மேலானவர்கள் இல்லை. ஆனால் நீதிமன்றில் முன்வைத்த குற்றத்துக்காக ரணில் விக்ரமசிங்கவை ஒரு வெள்ளிக்கிழமை கைது செய்து பிணை வழங்குவதை எதிர்த்தது என்பது முறையான ஆலோசனையற்றதாகவே தோன்றுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது.